ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் பிரவீன். இன்னைக்கு எதை ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹியூமன் பிரெயின், மனிதனோட மூளையை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நம்மளோட மனித மூளை 60% வெறும் கொழுப்புகளாலே ஆனது. மிச்சம் இருக்க அந்த 40% தான் நியூரான்ஸ், நரம்புகள், மற்ற எல்லாமே. அண்ட் நம்மளோட மூளை தகவல்களை 1 மணி நேரத்துக்கு 350 மைல் வேகத்தில் கொண்டு போய் சேர்க்குது. அண்ட் நீங்கள் இமேஜினே பண்ணியே பார்க்கவே முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. இது ஹியூமனோட அன்லிமிட்டெட் டேட்டா ஸ்டோரேஜ் சென்டர் தான். தகவல்களை அவ்வளோ துல்லியமாக, அவ்வளோ அதிகமாக சேமித்து வைக்கக்கூடிய இடம். அதே மாதிரி நம்மளோட மூளை 100 பில்லியன் நியூரான்ஸை கொண்டிருக்கு. இதை எப்படி கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்க ஸ்டார்ஸை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. பட் அந்த கம்பேரிசனே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட நம்ம ஐஸில் இருக்க நியூரான்ஸ், நம்ம பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாமே சும்மா ஒரு ஹைப்போதசிஸ் தான். பட் அந்த கம்பேரிசன் நல்லாயிருக்கும். ஸ்டில் நம்ம பிரெயினை பற்றி படிக்கிறது இன்னும் ஆர்வம் யாருக்குமே குறையவே இல்லை. இன்னும் படிச்சுட்டே தான் இருக்காங்க. நம்ம யூனிவர்ஸ் எப்படி 1% படிச்சு வச்சிருக்கோமோ, பிரெயினையும் நம்ம அதே ஈக்குவலுக்கு தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இன்னும் மனித இனத்திட்ட இந்த மூளையை பற்றின ஆராய்ச்சிகள், அதை பற்றின தேடல்கள் இன்னும் ஓயவே இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னுமே நம்ம யாருமே 100% 100% நம்மளோட மனித மூளையை யாருமே பயன்படுத்துறதே கிடையாது. அது யாராலே முடியவும் முடியாது. பட் ஆனால் பிற்காலத்தில் அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமே போகலாம். நம்ம மனித மூளையை 100% யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்ன்றது இந்த லூசின்ற ஒரு ஹாலிவுட் படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அது ஒரு கற்பனை தான். பட் ஆனால் அதை பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த மூவி. இப்போ நான் உங்ககிட்ட மூளையை பற்றி சொன்ன எல்லாமே not 1% கூட கிடையவே கிடையாது. மூளைன்றது அவ்வளோ இருக்குது அதை பற்றி படிக்கிறதுக்கு. மூளையை பற்றி எப்படி எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது, ஈவன் நம்ம ஸ்பேஸ், யூனிவர்ஸ் இதை பற்றியெல்லாம் ஆர்வம் வந்தது எனக்கு மிஸ்டர் ஜிகே அவர் அண்ட் அன்சைன்ட், அப்புறம் சயின்ஸ் வித் சாம், இவங்க எல்லாரோட சேனல் நான் ரொம்ப பார்ப்பேன். அவங்க எல்லாத்துக்குமே நான் பெரிய ஃபேன் அண்ட் அடிக்ட் ஆனவனா. டைம் கிடைச்சா அவங்க சேனல்லாம் பாருங்கள். அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கலாம். எனக்கே இவ்வளோ பேசுகிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த எல்லாமே அவங்க தான். ஸோ தேங்க்யூ, ஸ்டே வித் மீ.